இது இங்கிலீஷ் படத்துல எப்படி பேசுவாங்கன்னா 17 டைலாக் தான் இருக்கு இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா 17 டைலாக் வந்து டீ சாப்பிடுறியான்னு கேட்கலாம். நீங்க ஏன் டீ சாப்பிடக்கூடாது? டீ குடிப்பீங்களா? இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன், என்னோட உடல் நனைஞ்சிரும். நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா? இத்தனை வார்த்தை சொல்றேன் கேட்க மாட்டியாடா நீ? வெல்கம் ட்ரிங்க் அப்படிமாங்கல்ல, அந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி உங்களுடைய வெல்கம் காமெடியோட ஆரம்பம். ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு காமெடி டக்கு டக்கு டக்குன்னு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோ அம்மா கம்பி வாய மூடுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே கூடாதது என்ன. லண்டனில் மேக்கப் போடும் பேய். ஒரு நிமிஷம். அதாவது இந்த இடத்த நீங்க வந்து கட்டணும். ஒரு நிமிஷம். ஏன் சார் என்ன மட்டும் பட் அப்படி கலாய்க்கிறீங்க? சீரியஸ்லி ஒரு காமெடி இருக்கு அப்படின்றத வந்து இங்க ஒரு கான்செப்டா பண்ண போறோம். கான்செப்ட் என்னன்னா, இவர் வந்து கவுண்டமணியோட அப்பா தான் இவரு. எதிர்பாராம இறந்துறாரு. அங்க என்ன நடக்கும் அதான் கான்செப்ட். நல்லா இருக்கியா? நெக்கு சிரிப்பே வரல. அடுத்தது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தம்பி வருது. ஐயோ இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அமுதவனன் சார் பாத்தீங்கன்னா ராமராஜனோட அந்த பர்டிகுலர் ஸ்டெப் போடும்போது அவர் அப்படியே இவர் செலதானோங்க சந்தேகத்திலே தாங்க போயிட்டு இருக்கு. பிரேக்கு கேப் விட்டா கூட நிக்கிறாருங்க அப்படியே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி? எங்க ஃபேமிலி எல்லாமே வடிவேலோட ரசிகர். கவுண்டமணி தான் சார். வேற எம்.ஆர். ராதா சாரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தங்கவேலு உடனடியா சொன்ன உடனே சொல்லிட மாட்டாரு. தூங்குறானா இல்லையான்னு தெரியல, ஆனா உன்னை மட்டும் பயங்காட்டிட்டான் தம்பி, பயங்காட்டிட்டான். ரொம்ப மோசமானவனா இருக்கான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே சனி ஞாயிறு உடனே ஹாலிவுட் மூவி தமிழ்ல போடுவாங்க. நாம பேசுற மாதிரியே பேசுவானுங்க, ஆனா அது நாம பேசுற மாதிரி இருக்காது. நீங்க இங்கிலீஷ் படத்தை பாத்திருக்கீங்களா? இங்கிலீஷ் படத்துல எப்படி பேசுவாங்கன்னா 17 டைலாக் தான் இருக்கு இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா. நீங்க ஏன் இங்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஏன் உட்கார கூடாது? டாக்டர் ஜேம்ஸோட ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவனை கொன்றுங்க. உங்களோட ஆட்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆட்களை என்ன செய்ய தெரிஞ்சுக்கலாம். பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. நீங்க சொந்தக்காரன் வந்தா டீ சாப்பிடுறியான்னு கேட்கலாம். நீங்க ஏன் டீ சாப்பிடக்கூடாது? ரொம்ப குஷியோ? ஜேம்ஸ் பாண்டு கொன்னுட்டு ஊருக்கு வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டி பேசுவாங்க, பான் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா, நீ அவனை கொன்றாத அப்படின்னு. எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? தமிழ் படத்துல மிக பிடித்தமான தமிழ் டப்பிங்ல ஒரே ஒரு டைலாக், நீங்க அமைதியாரா நான் என்ன சொல்லுவோம், அமைதியாரியா கடிச்சு போடுமியான்னு சொல்லு. கத்தாதீங்க அமைதியாருங்க, அம்மா தீட்டு போயிரும். இது கூட பிரச்சனை இல்லை. இப்ப சேனல் வந்துச்சு பாருங்க, அதுல ஒரு வருவாப்ல 8:30 மணிக்கு மேல எதை பிடிச்சாலும் புரட்டின்னு இருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன், என்னோட உடல் நனைஞ்சிரும். நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா? இந்த தொழிலுக்கு வந்ததுக்காக பக்கத்துல கொடுங்க. என்றைக்காவது ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்கீங்களா? ஒரு கிளப்ல ஒரு ஷோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, பார்த்தா அது ஓப்பன் பார். இப்ப ரஜினிகாந்த் பேசுவார், பேசினேன், பேசி முடிச்சேன், திரும்பி ரஜினிகாந்த் மாதிரி பேசினாங்க. பெரியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அடுத்து எந்திரிச்சு ஒருத்தன் நாராயணசாமி மாதிரி பேசினான். இதாவது பரவாயில்ல, கூட்டத்தில் இன்னொருத்தன் எந்திரிச்சு ராகுல் காந்தி மாதிரி பேசினான். ஏய் ராகுல் காந்தி மாதிரி என்னால பேச முடியாதுண்ணா, சுத்தி என்ன ஊருக்கு ஆக்கிட்டானுங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சார் இப்ப உண்மையா நீங்க பேசலாம். எத்தனை வருஷம் அந்த வேலையில இருக்கீங்க? 82ல இருந்து இருக்கேன் கோல்டன் பீச்ல. எனக்கு வந்து சிரிக்கிறது கூட எனக்கு பெருசு இல்லை. கண்ணு மூடாது, கண்ணு ஆடாது, கண்ணுல ஈ உக்காந்தா கூட கண்ணுல தண்ணி வரும். கண்ணு நல்லா முழிச்சா நல்லா இருக்குன்ட்டு 1 hour எல்லாம் கண்ணு முடிப்பேன். ஜனங்க இருந்தாலும் இல்லைண்டாலும் 3 hour நிப்பேன், 4 hour நிப்பேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. உங்ககிட்ட வர்றவங்க உங்களை எப்படி எல்லாம் துன்புறுத்தி இருக்காங்க? மச்சி உன் பொண்ணு ரொம்ப சரியான ஃபிகரா இருக்கு அப்படின்னுவான். மாமி நீங்க தான் நிக்கிறேன், நான் மாமி கூட்டிட்டு போறேன் அப்படின்னுவான். டேய் இத்தனை வார்த்தை சொல்றேன் கேட்க மாட்டியாடா நீ? கையில அந்த சிகரெட் இருக்கு இல்லையா, சூடு. என்ன கொடுமை சரவணன். அந்த பேரெல்லாம் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? டியூட்டியை நான் பாக்குறேன், அவங்க டியூட்டி அவங்க பாக்குறான்னு தான் நினைப்பேன். நான் வேற எதுவும்